பத்திராளி அக்கா, எங்கே பார்த்தாலும் ஒரே அவரைக்காய் தான் போங்க. கூடு பூரா கொட்டி காய வச்சுக்கிறீங்க. சொனை வேற பறக்குது அங்கே அப்படியே. எல்லா காட்டிலையுமே உருவி முடிச்சாச்சா? இன்னும் உருவ வேண்டியது பாக்கி எதுவும் இருக்குதா? அப்படித்தான் 10 மணி. எல்லா காட்டிலையுமே உருவி முடிச்சாச்சு. கூலி தான் அம்பிட்டு கேட்குறாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் இந்த வெயிலில் ஒரு ஆள் உருவ முடியாது. அத்தனை வரையும் உருவி சேர்த்துறதுக்குள்ள எல்லாம் கொட்டையெல்லாம் வெடித்து காட்டிலேயே உளுந்து முளைச்சிக்கிறோம். ஏக்கா, இதில் பச்சை காயும் அம்பிட்டு இருக்க மாட்டேங்குது. எல்லாம் தலை தாம்பு காய் எல்லாமே உருவி விட்டீங்களா? ஆமாம்மா கீதா, பச்சை காய் பிஞ்சு எல்லாமே உருவிப்படி சொல்லிவிட்டேன். இன்னும் இதை வேற விட்டுக்கிட்டு திருப்பி அதை வேற உருவிக்கிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு வேலை ஆகாது. ஒட்டுக்கா உருவி போட்டு மொத்தமாக காய வச்சு வச்சோமா, அப்புறம் வண்டி கூப்பிட்டு அடிச்சு போடலாம் பாரு. இதை விட்டோமா திருப்பி அதுக்கு 2 ஆள் விட்டு போய்கிட்டு கிடக்கணும். எத்தனை வேலையை பார்க்குறது? அதுவும் சரிதான். ஏக்கா, பச்சை காயிலேயே கேட்குறவங்களுக்கு உருவி போட்டிருக்கலாம்ல. அப்படியே போட்டிருந்தா இங்கேயே பாதி காய் வித்தாயிட்டு இருக்கும்ல. அட ஏட்டி நெட்டவள்ளி, நீ வேற. எல்லாம் சுற்றி சுற்றி அவரைக்காயாக போட்டு வச்சுக்கிட்டு அங்கே எங்கே 10 ரூபா கம்மியாக போடுவாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் காட்டில் ஓட்டி போட்டு அந்த குழி இந்த குழின்னு கொடுக்குறோம். அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்களா? குறைச்சி கொடு, காயை சேர்த்தி போடுன்னு தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு மட்டும் எல்லாம் சும்மாவா வருது சொல்லு? காட்டில் இருந்தால் மட்டும் நாம்ளும் விதைக்கி அவரை வாங்குறதே கிலோ பார்த்தீங்கன்னா 120 ரூபான்னு வாங்கி போட்டோம். இப்போ இவங்க 60 ரூபாய்க்கு போடு, அதே அதிகங்கிறாங்க. நாம்ளும் எப்படி தான் கட்டுப்படி ஆகும் சொல்லு? சரிக்கா விடுங்க, உங்களுக்கு மட்டுமா அப்படி? விவசாயம்னு பண்ணால் எல்லாத்துக்குமே அப்படித்தான். சரி, என்ன இப்போ பச்சைக்காயை பொறுக்கி கேட்குறவங்களுக்கு போடுறதுக்கா பொறுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமாம் நெட்டவள்ளி, ஏதோ 5-6 கிலோ போட்டால் கூட ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும்ல. அதெல்லாம் எனக்கு 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு கேட்குறாங்க. அத்தான் உட்காந்து பொறுக்கிட்டு இருக்கிறேன். இதுலேயும் பொழுதுனிக்கும் பொறுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த கையில் வேற கொப்பளமாக வந்து அலர்ஜி ஆட்டம் வந்துடுச்சு. இந்த மூச்சு இதுக்கு பிப்பு எடுத்துக்குது வேற. அத்தானே, சரி நாங்களும் ஆளுக்கு 1 கிலோ அவரை மாதிரி பொறுக்கிறோம். எங்களுக்கும் ஆளுக்கு 1 கிலோ கொடுங்க. காயும் கிடச்சாயிட்டாட்டுங்குது. நாங்களும் ஆளுக்கு ஒரு குழம்பு வைக்கிறோம் கிடச்சா திங்கிறதுக்கு. 4 முடி நீயும் பொறுக்கு. சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கிற. அந்த அக்காவுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாகும்ல. ஆமாம்மா, ஆளுக்கு 4 காயாக பொறுக்கி போடுங்க. ஆளுக்கு 1 கிலோ வாங்கிட்டு போவீங்களாம். குழம்பு காய்ச்சுங்க. அப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு தான் அவரைக்காய். சரிக்கா, எனக்குமே 1 கிலோ கொடுங்க. என்ன அந்த குழம்பு வச்சா அந்த பிள்ளைங்கள என்னம்மா எப்போ பாரு அவரைக்காய் குழம்பையே வைக்கிற, அது பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்குதுங்க. சரி, காயும் கடைச்சாகிச்சு, நாமளும் ஒரு குழம்பு வச்சு திம்போம். நம்மளுக்கு என்ன பிடிக்குது, இந்த பிள்ளைங்களுக்கு திங்கிறதுக்கு நோவுது, மெல்ல முடியல, பல்ல வலிக்குதுன்னு இந்த வயசுலேயே என்ன பழிக்கிறாங்களோ தெரியல. ஆமாம் 10 மணிக்கா, எனக்கு கூட இந்த குழம்புன்னா அம்பிட்டு பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த உளிக்கிற வேலை மட்டும் எனக்கு சுத்தமாக ஆகவே. அது ஒரு நச்சு பிடிச்ச வேலை. பேன் பொறுக்கிற மாதிரி எனக்கு உக்காந்துக்கிட்டு உளிக்கிறதுக்கு சுத்தமாக ஆகாது. ஆனால் குழம்பு அம்பிட்டு பிடிக்கும். எங்கள் பிள்ளைங்களுக்கு சுத்தமாக இது பிடிக்கவே மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியல. அது அப்படித்தான் கீதா, அறியா பிள்ளைங்களுக்கெல்லாம் அவரைக்காய் பிடிக்காது. நம்மளே சின்ன வயசாக்கல நம்மளுக்கு என்ன அம்மா இடியே செய்யறாளான்னு நாமளே எத்தனை நாள் சண்டை போட்டிருப்போம். இப்போ பெருசாயிட்டு தான் அந்த ருசி நம்மளுக்கு பிடிக்குது. அதுமாரி அவங்களும் பெருசானா தின்னு பழகிக்கிறாங்க. ஆமாக்கா, பார்த்தீங்களா? ஏன்னால முடியும், நீ சொல்கிற மாதிரி எனக்கு கூட இந்த அவரைக்காய் உளிக்கிற வேலை சுத்தமாக ஆகாது. அப்படியே இடுப்பெலும்பெல்லாம் விட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்க. ஆனால் எங்கள் மாமியை கிளவிக்கிட்டு பாரு, டெய்லியும் கொண்டு போய் ஒவ்வொரு கிலோ கொடுத்தீங்கன்னா கூட உட்காந்து பொடுக்குன்னு உளிச்சு வச்சிருது. நல்லா குழம்பு வச்சு வேவிச்சு தாளிச்சு கொடுப்பா, இல்லைன்னா குழம்பு வச்சு கொடுப்பான்னு அதெல்லாம் உட்காந்து பொடுக்குன்னு நல்லா உளிச்சு வச்சிரும் பார்த்துக்க. ஆமாம் நெட்டவள்ளி, நான் கூட உளிக்க மாட்டேன். எங்கள் மாமியை கறிக்கிட்ட போய் கொடுத்துருவேன். அது கரெக்டாக உளிச்சு வச்சிரும். எடுத்து சாந்துக்கு இந்த ஆட்டி தாளிச்சு விட்ருவோம். அப்படித்தான் நம்ம வேலை. நல்லா வேலை பண்ணியாயா 2 பேரும்? எங்களாட்டமெல்லாம் காட்டுலேயும் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுலேயும் வேலை செஞ்சு மாட்டு கண்ணியும் பார்த்துக்கிட்டா நீங்களாம் என்னத்தான் சொல்லுவீங்களே? இந்த வயசுக்கே இடுப்பை வலிக்குது, காலை வலிக்குதுன்னா. இவளுங்கெல்லாம் ஒரு வேலை செய்ய மாட்டாங்கக்கோ. இவளுங்க இப்படியே வாயில் வடை சுடுறவளுங்க தான். இவளுங்களுக்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு செய்கிற வேலையெல்லாம் சுத்தமாக ஆகாது. நம்மளாட்டமாக இவங்க வேலை செஞ்சுட்டு ஒரு சோர்த்துங்க போகிறாங்க. நீ சொல்கிறது உண்மை 9 மணி. இவளுங்கெல்லாம் வளைஞ்சின்னு எழிஞ்சி இந்த மாதிரி காய் பொறுக்கிறது, மாட்டுக்கண்ணு பார்த்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஒரு காசுக்கு ஆக மாட்டாளுங்க 2 பேரும். அதான் நாங்களே தான் ஒத்துக்கிறோமே, எங்களால் செய்ய முடியலன்னு. அப்புறம் என்ன? ஆமாம்மா, நீங்கள் வாங்கிட்டு வந்த மரம் அப்படி. எங்கள் நேரம் பாரு, காட்டுலேயே கிடக்குது, இப்போ அல்லாட வேண்டி கிடக்குது, வீட்டுலேயும் கிடந்து அல்லாட வேண்டி கிடக்குது. இடுப்பு எலும்பெல்லாம் விட்டு போயிட மாட்டேங்குது இந்த காயை பொறுக்கி சேர்த்துறதுக்குள்ள. இன்னும் அடுத்தது 10-20 நாளையில நெல் வேற வந்துடும். அதையும் அறுத்து சேர்த்தணும். வேலை வந்துச்சுன்னா ஒட்டுக்கா வந்துடும். இன்னும் வீட்டில் ஒன்றால் ஒரு வேலை ஆகலை, ஒரு சட்டி பானையை கழுவலை. இனிமேல் தான் போய் கழுவி சோறு கீரை ஆக்கி தின்னுபிடி தான் இனிமேல் அடுத்த வேலை பார்க்கணும். முதுவே விட்டு போயிட மாட்டேங்குது. ஏன் பத்திராளியாக்கா, மணி 10 மணி ஆகுது, இன்னும்மா சோறு கறி ஆக்காமக்கிறீங்க? போய் சோறு ஆக்கி தின்னுபிட்டு வாங்க, நாங்கள் பொறுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம், போங்க. சரி, அப்படியே சொல்கிறேன். சரி, நீங்கள் பொறுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருங்க.
நான் போய் சோறாக்கி தின்னுபிட்டு வாரேன்.